இன்பத்தை குறிக்கும் சொல்தான் போகி. இதுவரை எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் அதை அனைத்தையுமே மறந்து மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்பதை முன்னிறுத்தும் பண்டிகையாக போகி விளங்குகிறது. உழவர்களுக்கு விவசாயம் செய்கின்ற நேரத்தில் மழையை தருகின்ற இந்திர பகவானுக்கு நன்றியை தெரிவிக்கும் நாளாக பார்க்கப்படுகிறது. மேலும் இதுவரை கடந்த காலத்தில் நிகழ்ந்த அனைத்து விஷயங்களையும் மறந்து தமிழர்களின் புத்தாண்டு தினமாக தை மாதத்தில் புதிய வாழ்க்கையை ஆரம்பிப்பார்கள். முன்பெல்லாம் பழைய பொருள்களை எல்லாம் ஒன்று திரட்டி எரிப்பதோடு மோளம் கொட்டி உற்சாகமாக கொண்டாடுவார்கள். இந்த உற்சாகமே மனதில் எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் அனைத்துமே தூக்கி எறிய செய்துவிடும். வீட்டில் உள்ள பழைய பொருள்களை மட்டுமில்லாமல் மனதில் உள்ள தீய எண்ணங்களையும் தூக்கி எறிய வேண்டும். முன்பு வீட்டிற்கு வண்ணம் அடித்து மண் வீடுகளுக்கு சாணம் போட்டு மொழுகுவார்கள். பொங்கல் பண்டிகையில் எப்படி சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கிறோமோ அது போன்றுதான் இந்த போகி பண்டிகையில் நிலத்திற்கு நன்மை பயக்கும் மழைக்கு நன்றி தெரிவிக்கின்றனர் மக்கள். இதோடு தங்களுடைய நிலங்கள் மற்றும் வீடுகளில் அம்மங்காப்பு செடிகளை வைப்பதும் வழக்கம். நீங்களும் இந்த போகி பண்டிகையில் தீயவற்றை மறந்து புதிய விஷயங்களோடு உங்களது பொங்கலை கொண்டாடுங்கள். நேயர்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.